Welcome to Hema's Desk. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பைனரி ட்ரீ. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பைனரி ட்ரீ, அதோட டைப்ஸ், ட்ரீனா என்ன, எங்க யூஸ் பண்ணுவோம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரீ இன்ட்ரோ அண்ட் டெர்மினாலஜிஸ் வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா நீங்க இந்த வீடியோக்கு வரலாம். நான் இங்க மேல பின் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வந்துருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது ட்ரீ இஸ் அ ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹைரார்கியல் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we will use trees. அதுலயும் பைனரி ட்ரீ இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரீ. அந்த ட்ரீல என்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரீனா சில்ட்ரன் இருக்கும், பைனரி அப்படின்னா you will have only 2 children. ஸோ ரெண்டு சில்ட்ரன் மட்டும் இருக்க மாதிரி ட்ரீ இருந்ததுன்னா then that is called as a binary tree. இந்த ட்ரீல traversal எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ traversal அப்படின்னா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்க மொத்தமா எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டையும் ஒன்னொன்னா நீங்க விசிட் பண்ணுவீங்க. ஒன்னொன்னா போய் அந்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த நோடுக்கு போய் அடுத்த எலிமெண்ட்டை பார்ப்பீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு எலிமெண்டா கிராஸ் பண்ணி போறது தான் என்னன்னா பைனரி ட்ரீ டிராவர்சல். ஸோ திஸ் இஸ் அ பைனரி ட்ரீ. ஸோ பைனரி ட்ரீனா என்னன்னு ஆல்ரெடி பார்த்தோம். பைனரி ட்ரீ வில் ஹாவ் மேக்சிமம் ஆஃப் 2 children. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏக்கு 2 சைல்டு இருக்கு, பிக்கு 2 சைல்டு இருக்கு, அண்ட் இக்கு 2 சைல்டு இருக்கு. இன்கேஸ் இப்ப டிக்கு வந்து இன்னொரு சைல்டு மட்டும் இருக்கு அப்படின்னாலும் ஸ்டில் இட் இஸ் அ பைனரி ட்ரீ. ஸோ மேக்சிமம் கவுண்ட் தான் நமக்கு கணக்கு. ஸோ மேக்சிமம் 2 சைல்டு வந்து இருக்க மாதிரி இருந்ததுன்னா then that is binary tree, or we can say the degree of the tree will be 2. So binary tree will have the following properties. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுக்கு இருக்கும் அப்படின்னா, மேக்சிமம் 2 சில்ட்ரன் தான் இருக்கும். தட் இஸ் வாட் ஐ மென்ஷன், த டிகிரி இஸ் 2. ஸோ பைனரி ட்ரீயை நம்ம ப்ரோக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, we will be using 2 methodologies. ஒன்னு வந்து அரே யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ that would be called as an array representation, and the next one is linked representation. ஸோ இந்த 2 ரெப்ரசன்டேஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டு அப்புறமா நம்ம டிராவர்சல்குள்ள என்டர் ஆகலாம். லிங்க் ரெப்ரசன்டேஷன், ஆர் we can say using an array representation. Okay, or you can say one by one element அரேஞ்ச் பண்ணுவோம், பட் ஸ்டில் ஹைரார்கியல் டேட்டா. ஓகே, நம்ம தான் பார்த்தோமே ஹைரார்கியல் டேட்டானா நம்ம அதை ஒன் பை ஒன் ஸ்டோரே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ஒரு ஹைரார்கியல் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும்? ஓகே, லெட் us see that with an example. எப்படி அப்படின்னா, ஒரு பொசிஷன் ஐல இருக்கிற எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அதோட லெஃப்ட் சைல்ட யூ வில் ஸ்டோர் இட் இன் த பொசிஷன் 2i plus 1, and in case if it is a right child then you will store it in the position 2i plus 2. This is the linear representation of the given tree. Okay, இப்போ இந்த ட்ரீல பாருங்க, a இருக்கு ரூட் நோடா, b c d e f g இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கிற நோட்ஸ். இப்போ a தான் ரூட் நோட். So always root node will be stored in the 0th index. So அவ்வளவுதான். So we will start with the root node. இந்த root nodeல இருந்து ஆரம்பிச்சு then one by one we can store all the nodes. Okay. So இப்போ இந்த root node ஓட position வந்து 0. So I வந்து நம்மளோடது என்னது? It is 0. So when I is 0, நம்ம இதோட left child எங்க ஸ்டோர் பண்ணணும்? Left child is equal to 2i plus 1 position என்னவோ அங்க நம்ம ஸ்டோர் பண்ணணும். What is 2 into I? It is 0. 0 plus 1 you will get 1. Okay, so அப்போ இந்த 0th positionல இருக்கிற நோடோட left child b we have to store it in the index 1. So b will be stored here. What about the right child? Right child ஓட formula என்ன? 2i plus 2. So நம்ம left child இருக்கிறதோட ஒரு பொசிஷன் தள்ளி வரும். That is the right child's formula. So what is 2i? 2i is 0. 0 plus 2, the final value will be 2. So 2 is the index number of the right child of A. So C will be stored here in 2. சரி, இப்போ B ஓட left child இருக்கு, அது எங்க ஸ்டோர் பண்ணுவோம்? B ஓட right child எங்க இருக்கு ஸ்டோர் பண்ணுவோம்னா, B எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுல இருந்தா we have to calculate. Okay, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் நோட். இப்ப சி ஓடது வந்து பொசிஷன் என்ன நமக்கு இருக்கு? சி ஓட பொசிஷன் இஸ் 2. ஸோ வென் ஐ இஸ் 2, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் 2i plus 1? 2 into 2, it is 4. 4 plus 1, which will be 5. So
C ஓட left child F should be stored in the index 5. So இப்போ 5th index போனீங்கன்னா F store ஆயிரும். Okay. In case இதோட right child நம்ம position calculate பண்ணோம் அப்படின்னா 2i plus 2. So what is 2i? So already I is 2. So 2i is 4. 4 plus 2. You will get 6. So இப்போ 6th positionல the element G should be stored. So now we are going to calculate. இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தோட elementsம் நம்ம store பண்ணுவோம். இப்போ B ஓட left. B is stored in the position 1. அப்போ எப்படி B ஓட left எங்க store ஆகும்? 2 into 1 which is 2 plus 1 will be 3. So 3ல வந்து D store பண்ணிடுவோம். அதோட next positionல தான் எப்பவுமே immediate right child வரும். So E will be stored here. இப்போ D ஓட left child H எங்க store ஆகணும்? D position is 3. So 2 into 3 it is 6. 6 plus 1 you will get 7. So 7th position la D order left should be stored. So H is stored here. Okay. Now I'm going to ask you a question. G order position already namakku therinjiruchu which is 6. So idha vachittu we are going to calculate the position of right child of G. Ipo na G ku oru right child podren. Okay. Let that be Q. இப்போ இந்த Qங்கிற எலிமெண்ட்ட எங்க நம்ம ஸ்டோர் பண்ணணும்? சோ இந்த G ஓட பொசிஷனை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணணும். சீக்கிரமா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணினதுக்கு அப்புறமா திரும்ப இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எஸ். சோ யூ ஹேவ் டு யூஸ் அ சேம் ஃபார்முலா. ரைட்க்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்கு? 2i plus 2. So what is I? G ஓட பொசிஷன் is 6. So 2 into I. So 2 into 6 you will get 12 plus 2 ஏன்னா இந்த 2 right. So 14th locationல so இங்க வந்து 14th locationல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? Qங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். So the same formula right. A வந்து 0ல இருக்கு. So A ஓட left வந்து 2i plus 1ல இருக்கும். So it will be stored in 1. A is right. It will be stored in 2. B's index வச்சு how do we calculate? B is left and B is right. Okay, so B's order left எங்க இருக்குது? It is stored in 3 and B order right it is stored in 4. இப்படியே நீங்க எல்லா எலிமெண்ட்ஸையும் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். Okay, so இதுதான் linear representation or we can say which is an array representation of a binary tree. So ஒரு binary tree கூட நம்மனால one behind the other or நம்ம one behind the otherனா அடுத்தடுத்த எலிமெண்ட் அங்கங்கேயே நம்ம ஸ்டோர் பண்ணல. நம்ம பார்த்தோம் இல்லையா? G ஓட ரைட் பொசிஷன் G இருக்கிறது வந்து 6th பொசிஷன்ல இருக்கு. ஆனா அதோட ரைட் சைல்டு வந்து வேற எங்கேயோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். சோ அடுத்தடுத்து இருக்கிற எலிமெண்ட் வந்து அடுத்த எலிமெண்ட்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் நம்மனால லீனியரா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். வாட் இஸ் a linked representation? Linked representation will look something like this. ஒன்னும் இல்ல, ரூட்ங்கிறது தான் வந்து will be storing the address of the first node or our root node. இங்க இருந்து there will be two links, one to the left subtree and the other one to the right subtree. So left subtree க்கு இங்க ஒரு லிங்க் போகும், right subtree க்கு இன்னொரு லிங்க் போகும். left subtree க்கு B இருக்குன்னா இந்த ஒவ்வொரு நோட்லயும் you will have option to move on to the left side and also to the right side. So ஒவ்வொரு நோடுலயும் லெஃப்ட்டுக்கு ஒரு லிங்க்கும் ரைட்டுக்கு ஒரு லிங்க்கும் நம்ம வச்சிருவோம். இந்த லிங்க்ல என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நோடோட அட்ரஸ் என்னவோ அதை கொண்டு வந்து இங்க ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ A ஓட லெஃப்ட் சைட்ல எதை ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா B ஓட அட்ரஸ். So B ஓட அட்ரஸ் என்னது? It is 600. So 600 will be stored here. ரைட் சைட்ல இந்த நோடோட அட்ரஸ், இந்த நோடோட அட்ரஸ் it is 700. So 700 will be stored here. அதே மாதிரி this does not have a left child. அப்போ இந்த இடத்துல you will have nothing or we can say there will be a null value. So இங்க வந்து என்ன ஸ்டோர் ஆகுது? இந்த நோடோட அட்ரஸ் வந்து 700. ரைட் லொகேஷன்ல என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த நோடோட அட்ரஸ். So இந்த நோடோட அட்ரஸ் 950. So 950 இங்க ஸ்டோர் ஆயிடும். இப்போ இங்க நோடுக்கு வந்தோம்னா 600. இந்த B ஓட லெஃப்ட் சைட்ல 800 ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ சொல்லுங்க இந்த இடத்துல என்ன வரும்? சீக்கிரமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்.
you will get this node's address, which is 900. Structure of a binary tree node will have 3 compartments. ஒன்னு நம்ம data மட்டும் இல்லாம there will be one compartment which can store address of the left node. So left node ஓட address என்னவோ அதை இங்க நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம். அதே மாதிரி ரைட் நோடோட அட்ரஸ் என்னவோ அதையும் நம்ம வந்து இங்க ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நோடுமே 3 கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். இந்த 3 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒன்னு address of the left node, another one address of the right node and the data. இதை நம்ம ப்ரோக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் இது வந்து ஒரு C implementation அப்படின்னா then we will use something called as structure. ஏன்னா this one will be of different data type, data will be of different data type. So different data types இல்லத same nameல நம்ம மென்ஷன் பண்ணணும், then we will use structure. So the name of the struct is tree node. இதுக்குள்ள நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணும்? 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வேணும். So one is data, the other one is address of the left node, the other one is address of the right node. So you will have these set of things, right? Element, then left pointer and then the right pointer. In case நீங்க pointers பத்தி நல்ல டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா C programming ஓட playlist போய் பாருங்க. You will know a lot of information about pointers. In case ஜாவால நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும்? What is equivalent to a structure? ஜாவால we call it as class. So இந்த கிளாஸ்ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும்? The same 3 compartments. So you will have integer element, but left will be the reference of tree node and right will be the right reference of a tree node. Operations எல்லாம் நம்ம ஒரு ட்ரீல பண்ண முடியும் or binary ட்ரீல நம்ம பண்ண முடியும் அப்படின்னா first one we can insert element into the tree. நம்ம ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருந்தோம். ஸ்டோரேஜ், ரிட்ரைவல், இது 2 தான் கோர் கான்செப்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் இன்சர்ஷனுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், டெலீஷனுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். அது இல்லாம கண்டிப்பா எலிமெண்ட்டை சர்ச் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ சர்ச்சிங்க்கு ஒரு ஆப்ரேஷன். அப்புறமா தட் டிராவர்சிங், ரைட்? ஸோ டிராவர்சிங் இஸ் அ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் தான் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையுமே வந்து விசிட் பண்றது தான் டிராவர்சிங் த ட்ரீ. அதுக்கப்புறமா ஃபைண்டிங் த சைஸ் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீயோட சைஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். தென் ஃபைண்டிங் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இப்படி ஒரு ட்ரீல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம டிஸ்பிளே பண்றதுன்னு பாக்குறது. ஸோ டிராவர்சல்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு எலிமெண்டா விசிட் பண்றது தான் வந்து டிராவர்சல். தெர் ஆர் 3 types ஆஃப் டிராவர்சல்ஸ். பேசிக் டிராவர்சல் டெக்னிக்ஸ் தான் நான் சொல்ல போறேன். அது இல்லாம மற்ற டிராவர்சல்ஸும் இருக்கு. இன் ஆர்டர் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிராவர்சல் டெக்னிக், ப்ரீ ஆர்டர் இஸ் அ நெக்ஸ்ட் ஒன் and post order is a third one. இது மூணும் தான் most widely used traversal techniques. ஓகே, இன் ஆர்டர்ல எந்த ஆர்டர்ல நம்ம விசிட் பண்ணுவோம் நோட்ஸ அப்படின்னா இன் அப்படிங்கும்போது லெஃப்ட், ரூட், ரைட். ஆல்வேஸ் ரிமெம்பர் லெஃப்ட் டு ரைட் டு ஆர்டர் மாறவே மாறாது. ஓகே, ஸோ லெஃப்ட் ரைட் இருக்கும், நடுவுல ரூட் வந்ததுன்னா தென் தட் இஸ் இன் ஆர்டர். அப்போ ப்ரீனா என்ன பண்ணணும்? ரூட் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிடணும். ஸோ ரூட்டை விசிட் பண்ணிட்டு லெஃப்ட் சப்ட்ரீ அண்ட் தென் யூ வில் விசிட் த ரைட் சப்ட்ரீ. போஸ்ட் ஆர்டர்னா சேம் திங், லெஃப்ட், ரைட் அண்ட் த லாஸ்ட் ஒன் வில் பி ரூட். ஓகே, இந்த 3 டிராவர்சல் டெக்னிக்லயுமே என்ன மாறுது அப்படின்னா லெஃப்ட் ரைட்டோட ஆர்டர் மாறவே இல்லை. யூ கேன் கிளியர்லி சி தட் த ரூட்ஸ் பொசிஷன் இஸ் வாட் சேஞ்சிங். ஸோ இந்த ரூட்டோட பொசிஷன் மிடில்ல இருந்ததுன்னா இட் இஸ் இன் ஆர்டர், லெஃப்ட்ல இருந்ததுன்னா இட் இஸ் ப்ரீ ஆர்டர், ஆர் கடைசியில இருந்ததுன்னா இட் இஸ் போஸ்ட் ஆர்டர். இந்த டிராவர்சல் டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஒன்னொன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் ஆர்டர் டிராவர்சல். ஓகே, இந்த ட்ரீவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரீல இன் ஆர்டர், நம்ம இன் ஆர்டர்னா என்ன சொன்னோம்? நம்ம லெஃப்ட், தென் ரூட் அண்ட் தென் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே யூ ஹாவ் டு விசிட் த லெஃப்ட் நோட். இப்ப இந்த மேல ரூட்ல இருந்தா நம்ம ஆரம்பிப்போம் ரூட்டு, பட் இதை நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. இஸ் தேர் அ லெஃப்ட் நோட் அப்படின்னா எஸ். மறுபடியும் இஸ் தேர் அ லெஃப்ட் நோட்? எஸ். இஸ் தேர் அ லெஃப்ட் நோட்? எஸ். ஸோ யூ ஹாவ் டு கோ டு த லெஃப்ட் மோஸ்ட் நோட் இன் த ட்ரீ. ஸோ த லெஃப்ட் மோஸ்ட் நோட் இன் த ட்ரீ இஸ் ஹெச். ஸோ யூ வில் விசிட் ஹெச் ஃபர்ஸ்ட். ஓகே, ஹெச் விசிட் பண்ணியாச்சு. இப்ப வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? லெஃப்ட், தென் ரூட் அண்ட் தென் ரைட். What is a root? This D is root. Then right, it is I. இந்த இது பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் we are
visiting actually the left node and right node. We will never ever display the content of the left node or right node. We will always display the content of the root node. So root node oda content தான் நம்ம எப்பவுமே டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஹெச் டிஸ்ப்ளே பண்ணும்போது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்தோம், லெஃப்ட் ட்ரீ இருக்கான்னு பார்த்தோம். நோ, when it is null you will return back. root இருக்கு, now you will print root. அதுக்கப்புறமா you will come to the right side. Now we have completed this part of the tree. That is left side of the tree is completed. What is the next one? Root. So root வந்து என்னது? B. Now you will display B. B display பண்ணதுக்கு அப்புறமா then you will come to the right side. Right side வந்தாலும் still the order is left root right. So left side வரீங்க, J இருக்கு, J ஓட leftக்கு வரீங்க, nothing is there, you will come to the root, you will display root. What is the root? J. Then J ஓட right side வரீங்க, nothing. So this one is completed. Once this is completed, you will come to the root node. So root node என்னது? E. So you will print. Then you will come to the right side. Right sideல எதுவும் இல்ல. So you will return back. இங்க இருந்து return ஆகுறீங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? This portion of the entire tree is completed. So left side of A is completed. Upper now you can display the root. So root வந்து என்னது? A. Now you come to the right side. இப்போ இங்க இது என்னது? C. It is the root. First left display பண்ணிட்டு தான் rootக்கு வரணும். So leftக்கு இங்க வர F இருக்கு. Fல இருந்து leftக்கு வந்தீங்கன்னா nothing is there. So you will display the root which is F. F ஓட right side nothing. You will come back. Fல இருந்து முடிச்சாச்சுன்னா you will go to the root. You will display root. Once you display the root, you come to the right side. You proceed the same thing. That is, you will display G. Once this has been done, left side முடிஞ்சிச்சு, right side முடிஞ்சிச்சு. Already we have completed root. Now the in-order traversal is H, D, I, B, J, E, A, F, C, G. இது வந்து in-order traversal. அப்போ post-order traversalல என்ன பண்ணுவோம்? Post-order traversalனா root, left and then right. Okay. அப்போ first நம்ம display பண்ண வேண்டியது root. Always remember we will display only root. So first root வந்த உடனே root display பண்ணிட்டு தான் நீங்க left side traverse ஆக ஆரம்பிப்பீங்க. So left side வரீங்க. Again B is a root. You will display root. What is the next one? You come to the left side. அதுக்கு அடுத்து D is a root. You will display root. Come to the left side. H is a root. You will display root. Is there a left node? No. Is there a right node? No. So you will stop. இந்த left side முடிஞ்சிருச்சு. root முடிஞ்சு left வந்திருக்கோம். இப்போ இதோட right side. இங்க வந்தா இதுதான் root. root display பண்ணிட்டு then you will go check the left side. அதுக்கப்புறம் you will check the right side. Nothing is there. So this one is completed. And for B is concerned, B already நம்ம print பண்ணியாச்சு. Because root பண்ணிட்டு தான் நம்ம left side வந்தோம். இப்போ நம்ம right side போனோம். Right side இங்க வந்தீங்கன்னா first one to be displayed is a root. அதுக்கடுத்து you will display J, then left side and then right side. Okay, இப்போ E க்கு right side இல்ல, then you will return back. So left side is completely over, root is also over. Now you will come to the right side. Right side என்னது? root display பண்ணுவீங்க. Then left side வந்து அதோட root display பண்ணிட்டு you will come to the left location. Nothing is there, then come to the right location. Nothing is there, so you will return back. இங்க C போயாச்சு, print பண்ணியாச்சு. Then you will be printing G. So the post order traversal is A, B, D, G, H, I, E, J, C, F, G. What is post order traversal? Root will come at the last. So left, right and then root. இப்போ நமக்கு அதே தான். left அப்படினாலே you will go to the leftmost node. So left display பண்ணிட்டு அப்புறம் right பண்ணிட்டு only then you will display root. So it will be H, I, then you will have D. Now left side is over. இப்போ right sideல இருக்கிற left. So it is J, then E, then B. இப்போ left side full-ஆ முடிஞ்சிருச்சு. Then you will come to the right side. Right sideல என்ன இருக்கு? Left side வரணும். So F, then G and then C. இப்போ left முடிஞ்சிருச்சு, right முடிஞ்சிருச்சு. Then you can print root. So the post order traversal is H, I, D, J, E, B, F, G, C, A. Good. So now இதோட code எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். In-order traversalோட algorithm. First நம்ம என்ன பண்ணோம்? We will go to the left side. Always I told you, you have to visit the root only. Okay. Then you will traverse to the right subtree.
So left subtree வரீங்க, then you'll come to the left subtree, அதுக்கு மேல இல்லங்கும் போது you will visit the root, then you'll print the right subtree. So in the traversal to the left subtree is the same work. மறுபடியும் நம்ம in order work தான் பண்றதுனால you will be actually calling the same function. In orderங்கிற அதே ஃபங்க்ஷனவே கால் பண்ணுவீங்க. When a function calls itself, it is called as recursive function. இந்த recursive functionனா ஒரு function அதே functionனை திருப்பி கால் பண்றது, but using the left subtree. Okay, சரி. What is the value or the in order traversal of this particular tree? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரீ traversals உங்களுக்கு புரியணும்னா take a note, paper and pen and write it down. Only if you write and work, you will know. Okay, answer comment பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now we'll go for the answer. So you will go to the traverse to the left subtree. Again, you'll traverse to the left subtree. You'll traverse to the left subtree. Nothing is there. You'll come back. So the second line is visiting the root. That will be 4. Then after that, root. Answer will be 2. Then you'll visit the right one. Right one la the left subtree போயிட்டு rootக்கு வந்துருவ. Now it will be 5. அப்புறம் right subtree போவீங்க. So now left side is over. Then you will print 1 and finally you will print 3. This is the in order traversal. What is post order traversal? Same thing. Visiting of the root மட்டும் லாஸ்ட்ல இருக்கும். இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. 4, 5, then 2, 3, 1. Okay, இது வந்து post order traversal. What is pre order traversal? இதே இதுதான். First you will visit the root and then you will visit the left subtree and then right subtree. So root என்னது 1. Then you will visit 2. அப்புறம் you will visit left side. அதுலயும் root display பண்ணுங்க. So 2 வந்துட்டு 4 display பண்ணிட்டு then you will come to the left side. Then you will come to the right side. Nothing is there. You finished root. Then you will come to the right side. 5. Then already root is finished. You will print 3. So now in the video we have seen about binary tree and binary tree representation. Two types of representation. One is linear representation or array based representation and the other one is linked representation. ரெண்டு representation பத்தி பார்த்தோம், எப்படி உள்ள இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா traversals எப்படி பண்ணணுங்கிறது பார்த்தோம். அதுக்கான algorithmையும் நம்ம பார்த்தோம். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான வீடியோஸ், ஜாவா ப்ரோக்ராமிங், சி ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ் எல்லாமே வந்து இந்த சேனல்ல இருக்கு. இன்கேஸ் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.